சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை. சரி, அவர் வெளியே வந்துட்டு அவரோட யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணாங்களா, அதை திருப்பி வந்து நார்மலாக மறுபடியும் இயக்குவாங்களா, இப்படி நிறைய கேள்விகள் வருது. இல்லை, 17 வழக்கிட்ட போட்டிருக்காங்க. 17 வழக்கும் உண்மையான வழக்கா? 17 வழக்கும் பொய் வழக்கு தானே. ஒரு வழக்குனா உண்மையை சொல்லலாம். ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த பெண் போலீஸையும் தவறாக பேசினாருன்ற அந்த வழக்கு மட்டும்தான் கரெக்டே தவிர, ஒரு குற்றம் போது ஒரு தண்டனை தான் இருக்க முடியும். இப்போ ஒரு கொலை ஒன்று நடக்குதுங்க, இப்போ ஒரு வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. இதே கொலையை வந்து தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்க முடியுமா? இல்லை புகார் கொடுத்து அதை வழக்கு பதிவு செஞ்சு அவனை அந்த கோர்ட்டில் தான் கூட்டு போக முடியாது. குற்றம் அவர் மீது போடப்பட்ட குற்றமே பார்த்தீங்கன்னா சின்ன குற்றம் தான். அது சின்ன குற்றம் மாதிரியா சார் அவரை ட்ரீட் பண்ணி கூட்டு போனாங்க? அதாவது கவர்மெண்ட்டு தொடர்ந்து திமுக எதிர்த்து கடுமையாக பேசின நீங்கள் கூட அதிகம் பேசாதீங்க, அப்புறம் சவுக்கு சங்கர் மாரி உங்களையும் கைது பண்ணி தூக்கிட்டு போய் பல வழக்கு போட்டு போகிறாங்க. ஆரோக்கியம் மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி 5000 கோடி 10,000 கோடி மக்களுடைய காசை கொள்ளடிச்சானா? இல்லை அரசு ப்ளஸ் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு பெரிய 1000 கோடி 500 கோடின்னு ஊழல் பண்ணனா, இளம் பெண்களை தவறான வழிக்கு அனுப்பி அது போல் ஏதாவது பண்ணானா, கொலை பண்ணானா, குழப்பம் விளைவிச்சானா, நாடை பிரிவினை ஏற்படுது, இந்தியா பிரிவினை ஏற்படுத்தி கொண்டான வேலையை செஞ்சானா, என்ன செஞ்சாப்பலான்ற நான் இப்படி உட்கார்ந்துட்டு திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளை அவனுக்கே உண்டான பாணியில் வச்சு வெளுத்தாப்பில் அது என்ன தவறுன்ற திமுகவுக்கு அடக்குமுறை பண்ணுறதுல கை தேர்ந்தவங்க திமுக. ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சமூக நீதியை பற்றி பேசுவாங்க, சமத்துவத்தை பற்றி பேசுவானுங்க, பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுவானுங்க, எல்லாமே பேசுவானுங்க, வாய் கிளிய பேசுவானுங்க. கொஞ்சம் நெஞ்சமான பேச்சு இல்லை, அவ்வளோ வாய். அவனுக்கு வாயே கண்டிலாம் நான் எப்போ தூக்கிட்டு போயிட்டு. இவர் ரெட்பிக்ஸ் ஓனர் ப்ளீஸ் ஜெனரல்கிட்ட ஜாமீன் மனு வருது. ஜாமீன் மனுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க, இவர் ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது அரசு எப்போவுமே அது பண்ணுறது, கடுமையான எதிர்ப்பு தெரிவிங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த ரெட்பிக்ஸ் என்கின்ற இந்த நிறுவனம் இருக்கிற வரையும் இதே போன்று அரசுக்கு எதிரான தேவையில்லாத பேசுவாங்க. அதனால் இந்த ரெட்பிக்ஸே மூடணும். ரெட்பிக்ஸ் தப்பு பண்ணாப்புல, அதுக்காக அவரை மீது வழக்கு போட்டீங்க, அவரை கைது பண்ணீங்க, அவரை ஜாமீன் கொடுக்குறீங்க, அவர் வெளியே இந்த வழக்கு சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது லாஜிக்காக ஏற்றுக்கலாம். அவர் ஊடகத்தை மூடுங்கன்றீங்க, அந்த ஊடகத்தில் ஒரு 25 பேர் வேலை செய்கிறான். அந்த 25 பேருடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவீங்க? வணக்கம். வாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை, இன்னும் 2 நாள்ல விடுதலையாக போறாரு. நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வராரு. அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க, அவர் எப்படி வெளியே விடுறாங்க? சரி, அவர் வெளியே வந்துட்டு அவரோட யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணாங்களா, அதை திருப்பி நார்மலா மறுபடியும் இயக்குவாங்களா, இப்படி நிறைய கேள்விகள் வருது. என்னதான் நடக்குது சவுக்கு சங்கர் அவர்களோட விஷயத்துல, என்னதான் நடக்குதுன்னு மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். இல்லை, 17 வழக்கிட்ட போட்டிருக்காங்க. அதில் ஒரு 10 வழக்கு அவர் ஜாமீன் கிடைச்சிருக்கு. 17 வழக்கும் உண்மையான வழக்கா அவர் மேல போடப்பட்டதெல்லாம்? 17 வழக்கும் பொய் வழக்கு தானே. ஒரு வழக்குனா உண்மையை சொல்லலாம். ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த பெண் போலீஸையும் தவறாக பேசினாருன்ற அந்த வழக்கு மட்டும்தான் கரெக்டே தவிர, மற்ற வழக்கெல்லாம் ஒரு பொய்யான செட்டப் தான் அது எல்லாமே. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் அதிகாரியும் பெண் போலீஸையும் பேசின வழக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, சென்னையில் ஒன்று, இப்படி ஊராக ஒரு குற்றம் போது ஒரு தண்டனை தான் இருக்க முடியும். இப்போ ஒரு கொலை ஒன்று நடக்குதுங்க, இப்போ ஒரு வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. இதே கொலையை தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்க முடியுமா? இல்லை புகார் கொடுத்து அதை வழக்கு பதிவு செஞ்சு அவனை அந்த கோர்ட்டில் தான் கூட்டு போக முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முழுக்க ஒரு சைபர் கிரைம் வழக்கு. இது இந்த சைபர் கிரைம் வழக்குன்னும் போது இது சம்பந்தமாக விசாரித்து அந்த ஒரு வழக்கிலே கைது பண்ணியிருக்கணும். ஆனால் சங்கரை இத்தனை வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அது மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுத்தணும். இந்த கோர்ட்டுக்கு போகணும், அந்த கோர்ட்டுக்கு போகணும். அவளுக்கு மன ரீதியாக ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு 17 வழக்கு போட்டிருக்கு. 17 வழக்கில் ஒரு 10 வழக்கிட்ட ஜாமீன் கிடைச்சிருக்கு. மற்ற 7 வழக்கு ஜாமீன் கிடைச்சாலும் அவர் விடுதலை ஆக முடியாது. குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, தடுப்பு காவல்.
அப்போ அந்த குண்டர் சட்டம் உடைஞ்ச பிறகுதான் விடுதலை ஆகும். அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு வருது, சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது? ஏன் சவுக்கு சங்கர் விடுதலை அப்படின்றாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து 10 நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, ஜாமீன் கிடைச்சதுன்னு சொல்லி பேப்பரில் போடுறான், அது பார்த்த உடனே விடுதலை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஜாமீன் கிடைச்சுன்னா எத்தனை வழக்கு இருக்குது, எத்தனை வழக்கில் அவர் ஜாமீன் கிடைச்சிருக்கு, ரெண்டாவது அவர் மீது போடப்பட்ட அந்த தடுப்பு காவலின்ற குண்டர் சட்டம் வந்து ரத்து பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கிறதே இல்லை பெரும்பாலும். இது இல்லாமல் என்ன பண்ணால் 2 நாளில் வந்துடுவார், 3 நாளில் வந்துடுவார், 2 நாளில் வர மாட்டார், 3 நாளில் வர மாட்டார், குறைஞ்சி 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. சரி, 2 மாசத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட சரி, பார்த்தீங்கன்னா இல்ல அவர் எளிதில் 2 மாசத்துல வெளியே விட்டுருவாங்களா சார்? என்னோட கேள்வி. விடாமல் என்ன பண்ண, கொலை பண்ணிட்டு போனோன்னா, கொள்ளடிச்சு போனோன்னா, இல்லை கற்பழிச்சிட்டு போனோம், என்ன பண்ணிட்டு போனான் விட முடியாதுன்னு சொல்கிறது. நீண்ட காலம் சிறையிலே வைக்கிறதுக்கு உண்டான குற்றத்தை என்ன செஞ்சு இல்ல, நிறைய பேர் அதனால சார் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வெளியே வர வாய்ப்பே கிடையாது, அவர் மேல குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, அவர் எப்படி வெளியே வருவார் அப்படிங்கறது தானே பேசுறாங்க. இது திமுக ஐடிவிங் சொல்கிறது கேட்குறீங்களா? அதான் பேசுறவங்கள கேக்குறேன் சார். ஐடிவிங்க இல்ல எல்லாம் தெரியாது, வலைத்தளங்கள்ல பேசுறாங்க, அதை கேக்குறேன் நான் உங்ககிட்ட. குற்றம் அவர் மீது போடப்பட்ட குற்றமே பார்த்தீங்கன்னா சின்ன குற்றம் தான். அது சின்ன குற்றம் மாதிரியா சார் அவரை ட்ரீட் பண்ணி கூட்டு போனாங்க? அதாவது கவர்மெண்ட் தொடர்ந்து திமுக எதிர்த்து கடுமையாக பேசின, நீங்கள் கூட அதிகம் பேசாதீங்க, அப்புறம் சவுக்கு சங்கர் மாரி உங்களையும் கைது பண்ணி தூக்கிட்டு போய் பல வழக்கு போட்டு போகிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் கழிச்சாங்கன்னா அப்புறமா இவங்க நிலை என்ன ஆகுது. அதனால திமுகவை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதனால வந்து சவுக்கு சங்கர் இப்படி ஒரு பிம்பத்தை கொண்டு போறீங்க சார். திமுக அரசு அவ்வளவு கொடுமையான அரசா? இன்னும் அடக்குமுறை. இது வந்து சங்கர் வேற என்னமா பண்ணா சங்கர்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சங்கர் வந்து வேற என்ன பண்ணிருக்காப்ல சொல்லுங்க. இல்ல சார், அவர் பேசி நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டாரு. ஆருத்ரா மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி 5000 கோடி 10,000 கோடி மக்களுடைய காசை கொள்ளாடிச்சானா? இல்ல அரசு பிளஸ் அதிகாரத்துல இருந்துகிட்டு பெரிய 1000 கோடி 500 கோடின்னு ஊழல் பண்ணனா? இல்லை இளம் பெண்களை தவறான வழிக்கு அனுப்பி அது போல் ஏதாவது பண்ணானா? இல்லை கொலை பண்ணானா, குழப்பம் விளைவிச்சானா, நாடை வந்து பிரிவினை ஏற்படுது, இந்தியா வந்து பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டான வேலையை செஞ்சானா? என்ன செஞ்சாப்பலான்ற நான் சங்கர். சரி, எதுவுமே செய்யல சார். இப்படி உட்கார்ந்து நான் சொல்றேன், இப்படி உட்கார்ந்துட்டு திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளை அவனுக்கே உண்டான பாணியில் வச்சு வெளுன்னு வெளுத்தாப்பல. அது என்ன தவறுன்றேன் நான். இப்படி உட்கார்ந்து பேசினவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சார். அப்ப அந்த வழக்குக்கு அதிகபட்சமா என்ன தண்டிக்க முடியும்? ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்ற. 17 இது வழக்கு போட்டிருக்காங்களா சார்? போட்டு அழகு அடிக்க முடியும், அப்புறமா வெளியே வர போறாப்புல சார். வெளியே வந்துருவாரு. சரி சார், வெளியே வந்து மறுபடியும் இவர் நார்மலா இந்த மாதிரி பேச முடியுமா? இதோட அதிகமா பேசுவாப்புல. நீங்க கூட கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இல்ல, அதான் கேக்குறேன், பேசுவாரு நிச்சயம் வருவாப்புல. நானே சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய தமிழ் சேனல் சார்பா நீங்களே உட்காந்து இப்படி இன்டர்வியூ எடுங்கன்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க சொன்னீங்கன்னே போய் கேட்டு நான் இன்டர்வியூ எடுத்துறேன். ஏன் சொன்னா பேசக்கூடிய நபர் தான் சங்கர். இப்ப இவ்வளவு நெருக்குதல் கொடுக்குறாங்க. நேற்று கோர்ட்டுக்கு வரும்போது பத்திரிகையாளர் பாக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாப்புல, என்னுடைய கைதுக்கும் பொய் வழக்குக்கும் முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் சொல்லிட்டே தான் சார் இருக்காரு. உள்ள நுழைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கையை உடைச்சா அது சொல்ல மாட்டான்னு நினைச்சாங்க, சிறையில கொடுமைப்படுத்தினா சொல்ல மாட்டான்னு நினைச்சாங்க, ஒரு வழக்குக்கு 10 வழக்கு போட்டா சொல்ல மாட்டான்னு நினைச்சாங்க. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் சங்கர். அப்போ வெளியே வந்த நீங்க சிறையில கொடுமைப்படுத்தினாங்க, நீங்களும் சிறையில இருந்திருக்கீங்க சார், கொடுமைப்படுத்துவாங்களா? இல்ல, அது வந்து திமுக அரசு வந்து ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவிச்சு. எனக்கு வந்து 1998 99 அப்படி ஒரு அரசு பயங்கரவாதம் 3 மாதம் 100 நாள் எங்களை வந்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கு காவல்துறை. திமுக ஆட்சி தான் அப்போ. அதுக்கு அடுத்த மாதிரி வந்து சங்கரை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு வந்து அடக்குமுறை பண்ணுறதுல கை தேர்ந்தவங்க திமுகவில். ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சமூக நீதியை பற்றி பேசுவாங்க, சமத்துவத்தை பற்றி பேசுவானுங்க, பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுவானுங்க, எல்லாமே பேசுவானுங்க, வாய் கிளிய பேசுவானுங்க. கொஞ்சம் நெஞ்சமான பேச்சு இல்லை, அவ்வளோ வாய். அவனுக்கு வாயே கண்டிலாம் நான் எப்போ தூக்கிட்டு போயிட்டு இல்லை, திமுக காரன்னு சொல்கிறாங்க, அப்படி பேசுவானுங்க. பேசிட்டு இன்னைக்கு கூட இப்போ உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன், ஒரு திமுக காரர் சொல்கிறாரு, அரசியல் கொலைகளா? எங்கெங்க நடந்தது அரசியல் கொலை? அவன் கள்ளக்காதல் கொலை, அந்த கொலை, இந்த கொலை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் நாங்கள்லாம் கண்ணாடி வச்சா பார்க்க முடியும். ரவுடி பையன்லாம் கொல்லப்பட்டா நாங்கள் என்ன கண்ணாடி வச்சோம்? அப்போ ரவுடி பையன்லாம் கொல்லப்பட்டான்னா ஆம்ஸ்டாங்க ரவுடி பையன்ற மாதிரி சொல்கிறாப்புல சார். அப்படித்தானே சார் சுத்தி சுத்தி அவர் அப்படித்தானே சார் கொண்டு வராங்க. திமுக தலைவர்களுடைய பழைய வரலாறு புரட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? எங்கே காமிங்க சொல்லுங்க அப்படின்னு சார் கேக்குறாங்க. அது காமிங்க சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? வழக்கு போடுவீங்க, அநாகரிகம், அசிங்கம், இறந்த தலைவர், மறைந்த தலைவர்ன்னு வைங்க, சொல்லுவீங்களா இல்லையா?
கண்ணதாசன் வனவாசன் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கை படித்து பாருங்கள் நீங்கள். நாங்கள் எழுதலை, வனவாசம் என்ற கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகம். அவ்வளோ எழுதியிருப்பார் விஷயங்களை. அப்போ வழக்கு போட முடியுமா அவர்? அப்போ அந்த புக்கில் உள்ளதை நான் பேசுகிறேன், வழக்கு போட முடியுமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு குற்றங்களுக்கு மூல காரணமாக இருந்தவங்க தான் திமுகவின் இன்றைய மூத்த தலைவர்கள். இன்னைக்கு வந்து நானே சொல்றேன், இன்னைக்கு நீங்க யோகி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களை பத்தி விமர்சனம் பண்ணா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், தூக்கி உள்ள போடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? சரி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. திமுகவை பத்தி பேசாதீங்கன்றாங்க. முடிவுன்னா திமுகவை பத்தி எதுவும் வாய் திறக்காதீங்க. சரி, தப்பு யார் பண்ணாலும் கேட்கலாம்ல? கேட்கக்கூடாது. அது எங்க ஆட்சி நடக்கும்போது, சமூக நீதி அரசு நடக்கும்போது நீங்க எப்படி வந்து குற்றம் சொல்லலாம் எங்களை? ஆமா, இப்ப நேற்று பாருங்க, இவர் ரெட்ஃபிக்ஸ் ஓனர் பிளிக்ஸ் ஜெரால்ட வந்து ஜாமீன் மனு வருது. ஜாமீன் மனுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க, இவர் ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து அரசு எப்பவுமே அது பண்ணுறது, கடுமையான எதிர்ப்பு தெரிவி. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த ஃபிளிக்ஸ் என்கின்ற இந்த ரெட்ஃபிக்ஸ் என்கின்ற இந்த இது நிறுவனம் இருக்கிற வரையும் இதே போன்று அரசுக்கு எதிரான தேவையில்லாத பேசுவாங்க. அதனால இந்த ரெட்ஃபிக்ஸே மூடணும், அந்த சேனலே மூடிடணும். அரசு தரப்புனா திமுக தரப்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் எதிர்வாதம் வைக்கிறாங்க. அந்த நீதியரசரும் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அரசு தரப்பினுடைய இவ்வளோ கடுமையான வாதத்தை ஏற்றுக்கிட்டு அவர் ரெட்ஃபிக்ஸுக்கு ஜாமீனு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த விஷயமே வந்து ரெட்ஃபிக்ஸை வந்து நீங்கள் மூடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அப்போ ஊடக அறத்துக்கு எதிராக யார் செயல்படுறா? ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக யார் செயல்படுறா? நீங்களே தான் வாய்க்கேணியே பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? எதிர்கட்சிகள் எல்லாம் கண்ணாடி மாதிரி, கண்ணாடியில் வந்து நம்ம பார்த்த முகத்தை பார்த்தா நம்முடைய தவறுகளை உடனுக்குடன் சுற்றி காட்டிடும். அந்த நம்மளுடைய உண்மை முகத்தை வந்து சுற்றி காட்டுறதுக்காக நம்ம கண்ணாடியை சுற்றி எடுத்து உடைச்சிட மாட்டோம். அப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சரி பண்ணுவோம் இல்லையா? அதேமாரி எதிர்கட்சிகள் வந்து காலையில் வந்து நம்ம ஆதரவாக செய்திகள் வெளியிடக்கூடிய பத்திரிகைகளை படிப்பதை விட நமக்கு எதிராக செய்திகள் போடுற பத்திரிகைகளை படித்து தான் நாம் ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. அவருக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு ஆட்சி செய்கிற நீங்கள் உங்களுக்கு எதிராக யாருமே எதுவுமே பேசக்கூடாது. பேசினாவே அவனை வந்து வேற மாதிரியா, இப்போ முஸ்லீம் பேசினான்னா பச்சை சங்கி, ஒரு தலித் பேசினான்னா புளு சங்கி. அது என்ன சார் பச்சை சங்கி புளு சங்கி? பச்சை சங்கி அது என்னன்னு தெரியல. இப்போ அவங்க ஒரு நவீனமாக இப்போ வந்து ரஞ்சித் வந்து திமுகவுக்கு எதிராக ஆம்சாங் படுகொலை விஷயத்தில் கடுமையான எதிர்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவரை புளு சங்கின்ட்டாங்க. அதேமாரி ஒரு முஸ்லீம் இப்போ என்னையை வந்து பச்சை சங்கின்றாங்க. அதாவது நாங்கள்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் சொல்கிறதே கேட்குறோமா? அடப்பாயில, உங்களை விட ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் முதன்மையாக இருக்கோம், இன்றைக்கி நேற்று இல்லை. அதனால் எங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கோம். அப்படி இருந்தும் கூட திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளில் பொது வெளியில் பேசக்கூடாது. பேசினா உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு அரசு தரப்பில் வந்து இது வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதை விட அந்த ஊடகத்தையே மூடணும்னு சொல்ல. சரி, ரெட்ஃபிக்ஸ் வந்து தப்பு பண்ணாப்புல, அதுக்காக அவரை மீது வழக்கு போட்டீங்க, அவரை கைது பண்ணீங்க, அவரை ஜாமீன் கொடுக்குறீங்க, அவர் வெளியே வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது லாஜிக்காக ஏற்றுக்கலாம். அவர் ஊடகத்தை மூடுங்கன்றீங்க, அந்த ஊடகத்தில் ஒரு 25 பேர் வேலை செய்கிறான். அந்த 25 பேருடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு 25 பேர் வேலை செய்கிறான், அந்த 25 பேருக்கு இந்த ஊடகத்தை மூடுங்கன்னு சொன்ன நீதிபதி சம்பளம் கொடுப்பாரா? அல்லது இந்த ஊடகத்தை மூடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டு வாதம் பண்ண தமிழக அரசு வந்து அந்த 25 பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்களா மாதம் மாதம்? அப்போ இது எந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது? இது ஒரு தவறான முன்னுதாரணம். நான் இது ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளியே வந்தாலுமே அவரை திருப்பி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது நடக்க சாத்தியமா சார்? அதெல்லாம் எப்படி வெளியே வந்தாலும் பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சட்டத்தை வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணுது திமுக அரசு. எப்படி வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய அதுவும் ஒரு கேள்வி இருக்கு சார். இவ்வளோ அவர் டிஎம்கேல இருக்கிறவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். அத்தனை தடவை போராடிட்டாரு ஜாமீனுக்காக. டெல்லியிலேயுமே இப்போ லாஸ்ட் வீக் டெல்லியில போயுமே சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஏன் சார் அவருக்கு கிடைக்க மாட்டேது? என்ன காரணம்? சொல்றேன், பின்னணியில என்ன நடக்குது அது புரியல. இல்லை, அதை தான் சொல்லுவார். செந்தில் பாலாஜி விஷயத்தில்
மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை மூலியமா வந்து ஒரு பழி வாங்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து சவுக்குக்கும் ஜெரால்டு ஃபிலிக்ஸ் ஜெரால்டுக்கும் திமுக அரசு பழி வாங்குது, அப்படிதான் பார்க்கணும். அப்போ ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி திமுகவும் பாஜகவும் வேறு வேறு இல்லை. பாசிசம் பண்ணும்போது ஆட்சி அதிகாரங்கள் வரும்போது இவங்க பாசிசத்தின் உச்சத்துக்கு போவாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய பாஜக அரசு நடந்துக்கிறதும் தவறு தான், நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு அமைச்சர் இல்லை அவரை வந்து ஜாமீன் கொடுக்கலாம், அவர் வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய நபர் இல்லை. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அமைச்சராக இருந்தாருன்னு வைங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான புள்ளின்னு வைங்க. அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு அமலாக்கத்துறை இவ்வளோ கடுமையான வாதங்களை முன் வச்சு அது ஒவ்வொரு முறையும் ஜாமீனை அவர் ரத்து பண்ணிகிட்டே வராங்கன்னு சொன்னால் அது எப்படி ஒரு தவறான அரசு வந்து நீதித்துறையில் தலையிட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அதே நிலை தான் சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் விஷயத்தில் தமிழக அரசு நடந்துக்கிச்சுன்றது தான் என்னுடைய இது. ஸோ இது இப்படி தொடர்ந்து கொண்டே போனால் மக்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்றீங்க. மக்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்றது இல்லை, இது தொடர்ந்ததுன்னு சொன்னால் இது வந்து முழுக்க வந்து என்னன்னா மக்கள் நீதியின் மீது இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்துருவாங்க. நீதிபதிகள் எல்லாம் வந்து அரசு எவ்வளோதான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் மனசாட்சியின் அடிப்படையில் அவங்க வந்து என்ன பண்ணணும், சுயமாக சிந்திச்சு தான் தீர்ப்புகளை சொல்லணும். தொடர்ந்து இந்த விஷயங்கள் என்ன நடக்குது, எதுதான் உண்மை எதுதான் பொய்ன்னு மக்கள் ஒரு தெளிவே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவாக இருப்பாங்க. கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ வரல, இன்னும் 2 மாதங்களில் வரத்தான் போகிறாரு. ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்கள் இந்த காணொலி மூலமாக தெளிவாக இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.